குட் மார்னிங். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா பிஎம்சி பிஸ்டில் டூல் சேஞ்ச் பண்ண போகிறோம். டூல் சேஞ்ச் பண்ணுறது இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி சாப்பிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஆன் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அலாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிஷின் பொசிஷன் எல்லா ஆக்சஸும் சேவ் பொசிஷனில் இருக்கா, ஹோம் பொசிஷன் சொல்லுவாங்க, அதில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் 0.8 அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் மாறி இருக்குது. ஸோ இப்போ மாறி இருக்கிறத மட்டும் நம்ம முதல்ல ரிசெட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா ஆக்சிஸும் ஹோம் பொசிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் எம்டிஎம் மோட்டை போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்டிஎம் மோட்டில் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரோக்ராமில் டூல் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கோடு M06 அப்புறம் எந்த டூல் மாற்ற போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் உமா நம்பர் டூல் போட்டிருக்கேன். இங்கே டூல் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் இயர்ன்றதுனால ஒரு 5 டூல் வச்சுருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 24 டூல் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் 5 டூல் போட்டிருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் மாற்றி நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் போட போகிற நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு 9ஆம் நம்பர் டூல் போடுறோம். அப்புறம் இந்த பிளாக் கொடுத்து ரீசெட் கொடுத்து சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ டூல் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ டூலை எப்படி இப்போ கலட்டி மாட்டுறதுன்னு அடுத்து பார்க்க போகிறோம். டூலை எப்படி கலட்டி மாட்டுறதுன்னா அதுக்கு M10 ரெண்டாம் பிளாக் இன்செட் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அப்படியே அது சாரி பேசிட்டு M10 ரெண்டாம் பிளாக் இன்செட் சைக்கிள் கோட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாக் மோடில் போட்டோம். ஜாக் மோடு அது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ரைட் ஏரியா இங்கே தெரியும் நினைக்கிறேன், ரைட் ஏரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டூலை சேஞ்ச் பண்ண போகிறோம். பாருமா டூலை கலட்டிட்டோம். ஸோ இது அடுத்த டூல் நாங்கள் மாட்டும். ஸோ இப்போ ப்ராக்டிஸ்ன்றதுனால இந்த டூலே திருப்பி மாட்ட போகிறோம். ஸோ தேங்க்யூ.